வணக்கம் முருக பக்தர்களே. நீங்கள் கமெண்டில் கேட்ட கேள்விகளுக்கு அனைத்திற்கும் விடை தொடர்ந்து நான் போட்ட பதிவுகளில் இருக்கிறது. அனைத்து பதிவுகளையும் வரிசையாக தருகிறேன். கடைசி வரை பார்த்து உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். கந்த சஷ்டி விரத நாட்களில் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடுவது நல்லது. தினமும் காலை மாலை இருவேளையும் நீராடி வழிபடலாம். வீட்டில் முருகன் படம் அல்லது விக்கிரகத்திற்கு பூ வைத்து விளக்கேற்றி ஊதுபத்தி சாம்பிராணி ஏற்றி வழிபட வேண்டும். தினமும் கந்த சஷ்டி கவசம் அவசியம் பாராயணம் செய்ய வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்கள் கந்தர் அனுபூதி, கந்தகுரு கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற துதிகளையும் சொல்லலாம். திருப்புகழில் உள்ள குழந்தை வரம் தரும் பதிகங்களை பாராயணம் செய்வது சிறப்பு. உதாரணமாக, ஜெகமாயை யுற்றெனக வாழ்வில் வைத்த என்று தொடங்கும் திருப்புகழை பாராயணம் செய்யலாம். ஓம் முருகா, கந்தா சரணம், சரவண பவ என்று மனதால் ஜெபித்துக் கொண்டே இருப்பது நன்மை பயக்கும். 6 நாட்களும் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வது, கந்த புராணத்தை கேட்பது அவசியம். மலை கோயிலாக இருப்பின் கிரிவலம் வரலாம். சூரசம்ஹார தினத்தன்று 6ஆம் நாள் அதிகாலையில் நீராடி பூஜை அறையில் திருவிளக்கேற்றி பிள்ளையாரை வணங்கி பிறகு முருகனுக்கு அலங்காரம் செய்து தூப தீபம் காட்டி நிவேதனம் பழம் பால் போதும் செய்ய வேண்டும். அன்று மாலை முருகன் கோயிலுக்கு சென்று விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். முக்கிய குறிப்பு: உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரத முறைகளை தேர்வு செய்து முழு மனதோடும் நம்பிக்கையோடும் முருகனை வணங்கினால் நிச்சயம் அவர் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை.